அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீஸ் நிலையத்தில் கழுத்தை அறுத்து பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன். அதிரடியாக கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம். மட்டக்களப்பில் ஜானை தாக்கி வயோதிபர் ஒருவர் பலி. கல்கிசை நீதிமன்றம் தாக்குதல் சட்டத்தரணியை கைது செய்ய விசேட நடவடிக்கை. மன்னாரில் படகை திருடி இந்தியாவுக்கு தப்பி சென்ற நபர் விசாரணையில் வெளிவந்த தகவல். யாழ் செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த அகழ்வு 2 கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி. கிளிநொச்சி முகமாலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் மீட்ட எறிகணைகள். போலீஸ் அதிகாரிகள் என கூறி வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் கத்திமுனையில் மிரட்டி கொள்ளை. இலங்கையை நெருங்கும் புயல், நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விரிவான செய்திகள். பலாங்கொட பின்னவல போலீஸ் நிலையத்திற்குள் நபர் ஒருவர் தனது கழுத்தை வெட்டி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் திகதி முறைப்பாடு செய்ய வந்த தந்தை, தாய் மற்றும் மகன் உட்பட பல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்துள்ளது. இதன்போது ஒருவர் தனது சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனது கழுத்து மற்றும் கையை வெட்டி கொண்டுள்ளார். அதனை தடுக்க முயற்சித்த போலீஸ் அதிகாரிக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவத்தில் காயமடைந்த பலாங்குட பகுதியை சேர்ந்த 21 வயது நபர் பலாங்குட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை போலீசார் தெரிவித்தனர். பின்னவெல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் சுதேஷ் நாளக தலைமையில் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். பேலியகொட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 7 மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்த போதும் வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது. இலங்கை செல்லலாம் என எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இஷாரா கைது செய்யப்பட்ட போது இந்த தகவல்களை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொல்லும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பேலியகொட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஆய்வாளர் ஹிகான் டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்திய 3 நாள் சோதனையில் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. நேபாள போலீசார் மற்றும் இன்டர்போல் அதிகாரிகள் உதவியுடன் சென்று ரொஹான் ஒலுகல நேற்று முன்தினம் இரவு இந்த குற்றவாளிகளை கைது செய்தனர். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் மூத்த பிரதிநிதி போலீஸ் மா அதிபர் அசங்க ஹரவிட்ட ஆகியோரின் முழு மேற்பார்வையின் கீழ் பேலியகொட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் போலீஸ் ஆய்வாளர் ஹிகான் டி சில்வா ஆகியோரால் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹெஹல் பத்ரே பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா செவ்வந்தியின் மறைவிடத்தை போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது. அதன் பிறகு ரொஹான் ஒலுகல தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள ஏரளக்குளம் பகுதியில் விவசாயியொருவர் மீது ஜானை தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். வயலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த விவசாயி மீது ஜானை தாக்கியதில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் பகல் உயிரிழந்துள்ளார்.
ஏரளகுளம் கரமன்கடு பிரதேசத்தை சேர்ந்த 65 வயதுடைய வைரமுத்து நல்லரத்னம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த விவசாயி சம்பவ தினமன்று பிற்பகல் 11 மணிக்கு வயல்வெளியில் இருந்து வெளியேறி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் மீது ஜானி தாக்கியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். சந்திவெளி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது வீதியில் உயிரிழந்ததை அடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருடன் மோதலில் ஈடுபட்ட சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவை கைது செய்ய 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதனை போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. அத்துடன் குற்றவியல் சட்டத்தின் விசேட ஏற்பாடுகளின் கீழ் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சட்டத்தரணிக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் எமில் நகர் பகுதியில் வசித்து வந்த நபரொருவர் பனங்கட்டி கொட்டு பெரிய பாலத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகொன்றையும் இயந்திரத்தையும் திருடி இந்தியா தமிழ்நாட்டுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் திங்கட்கிழமை தப்பி சென்றுள்ளார். 14ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை குறித்த நபர் பயணித்த படகு தமிழ்நாடு மண்டபம் மரைக்கார்பட்டினம் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பி சென்ற நபர் தொடர்பாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. குறித்த நபர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாகவும் மேலதிகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த நபர் திருடி சென்றது 2 தொழிலாளர்களின் படகு மற்றும் இயந்திரம். இதனால் குறித்த 2 குடும்பத்தினர் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 2வது பெரிய புதைகுழியில் மேலும் 2 மாத அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட சுமார் 2 மில்லியன் ரூபாய் நிதியை நீதி அமைச்சு வழங்கியுள்ளது. நிதி கிடைத்தாலும் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி பிரதேசத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட 1.9 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி ஜோசப் மரியநாயகம் வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளுக்கான நிதி எங்களுக்கு கிடைத்துள்ளது. நீதி அமைச்சிலிருந்து கோரப்பட்ட 19 மில்லியன் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளுக்கான நிதி எங்களுக்கு கிடைத்துள்ளது. நீதி அமைச்சிலிருந்து கோரப்பட்ட 1.9 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. அதனை அவதானித்த மக்கள் கிராம சேவகர் ஊடாக உரிய தரப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடி படையினர் குறித்த எறிகணைகளை அழிப்பதற்கு எடுத்து சென்றுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு வீடொன்றுக்குள் நுழைந்த மூவர் கத்திமுனையில் மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் இனந்தெரியாத நபர்கள் மூவர் போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை கத்திமுனையில் மிரட்டி 1,90,00,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளையர்கள் 40 பவுண்ட் நகைகள், 15 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் உரிமையாளரான 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை இது தொடர்பில் கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அத்துடன் குறித்த வீட்டின் உரிமையாளர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர்.
கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் தெற்கு மற்றும் தென்மேற்கு கடல் பகுதிகளில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் தெற்கு பகுதியிலும் மாலத்தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியிலும் தற்போது பலத்த மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக காற்று வரைபடம் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த மழை வீழ்ச்சி நாட்டின் மேற்கு சப்ரகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தோடு அடுத்த சில நாட்களில் மழை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தெற்கு மற்றும் தென்மேற்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வடமத்திய, மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் ஹம்பகா மாவட்டங்களிலும் பிற்பகல் நாளை 2 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.